மத்திய அரசின் லக்ஷ்யா மஸ்கின் ஆகிய விருதுகளை தமிழக மருத்துவமனைகள் அள்ளி குவித்தன. இந்த விருதுகளை நேற்றைய தினம் நமது தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சான்றிதழ்களை அளித்து பாராட்டி பேசினார். அதன் வீடியோவை முழுமையாக காண்போமாக. தமிழ்நாட்டிற்கு மட்டும் 25% மருத்துவ சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிற ஒரு மகத்தான உயர்வு, மேம்பாடு, வளர்ச்சி மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு தமிழ் இந்து நாளிதழில் வந்த ஒரு மகத்தான தலையங்கத்தை சொன்னார்கள். பொதுவாகவே பத்திரிகைகளில் செய்தி வருவது என்பது ஒன்று, ஆனால் தலையங்கங்கள் வருவது என்பதுதான் சிறப்பு. குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தினத்தந்தியாக இருந்தாலும், தினமணியாக இருந்தாலும், ஆங்கில இந்துவாக இருந்தாலும், தமிழ் இந்துவாக இருந்தாலும், தினகரனாக இருந்தாலும், தீக்கதிர் போன்ற தினசரிகள் எல்லா ஏடுகளிலும் இந்த 3.5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஏட்டிலும் குறைந்தது 4-5 தலையங்கங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 16ஆம் தேதி தினத்தந்தியில் ஒரு தலையங்கமும், இன்றைக்கு தமிழ் இந்துவில் ஒரு தலையங்கமும் மருத்துவத்துறை பற்றி வந்திருக்கிறது. 16ஆம் தேதி தினத்தந்தியில் வந்திருக்கிற தலையங்கத்தின் தலைப்பே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த தலைப்பை போட்டு இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று தலைப்பு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள். இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் தந்து உதவுகிற ஒரு மகத்தான திட்டம். அந்த திட்டம் தொடங்கி இதுவரை 3,23,000 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் கடந்த 2021 டிசம்பரில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இன்னைக்கு 3,23,000 சாலை விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் பணமும் தந்து அவர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த 1 லட்சம் என்பது இன்றைக்கு 2 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக அந்த திட்டத்தின்படி மட்டுமே இதுவரை இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை 282 கோடி ரூபாய். 282 கோடி ரூபாய் செலவில் 3,23,000 சாலைகளில் விபத்துக்குள்ளானவர்களுடைய உயிர்கள், அவருடைய பெரிய அளவிலான உடல் நலம் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்படி இது மட்டுமல்ல, ஏராளமான இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான வகையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை இதை நாங்களும் செயல்படுத்துகிறோம். இந்த துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்கின்ற ஆவணங்களை, தரவுகளை கேட்டு பெற்று விரைவில் இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தவிருக்கிறார்கள். ஆக இந்தியா முழுமைக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற மகத்தான திட்டம் வரவிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய இந்த சீரிய திட்டம்தான். எனவே இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு வழிகாட்டியான திட்டமாக வரவிருக்கிறது. ஏற்கனவே நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லி வருகிறேன். கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டம் கூடி அந்த பொதுச்சபை கூட்டத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு எந்த நாடு அல்லது எந்த மாநிலம் சிறப்பான மருத்துவ சேவை அளிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்கின்ற நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டது.
திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது முதல்வர் சொன்னது 1 கோடி பயனாளர்களுக்கு இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதே முதல்வர் அவர்களால் கடந்த மாதம் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் 2 கோடியே 1வது பயனாளிக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டது. இப்படி 2 கோடி பேரை சென்றடைந்திருக்கிற அந்த திட்டத்தை ஐநா சபை பாராட்டி இந்த ஆண்டுக்கான ஒரு விருது நம்முடைய மாநில அரசுக்கு அறிவித்தது. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. ஆக உலகத்தின் அதிகபட்ச உச்சபட்ச அங்கீகாரம் கொண்ட அமைப்பு ஐநா, அந்த ஐநா மன்றத்தின் விருது இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில்தான் ஒன்றிய அரசின் விருதுகள் ஆண்டுதோறும் உணவு பாதுகாப்பு துறைக்கும், NHM நிர்வாகத்திற்கும், DME நிர்வாகத்திற்கும், DMS நிர்வாகத்திற்கும், DPH நிர்வாகத்திற்கும், இந்த துறையில் இருக்கிற அனைத்து நிர்வாகங்களுக்கும் ஆண்டுதோறும் விருதுகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகின்ற ஒன்றுதான், ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 403 விருதுகள் ஒன்றிய அரசின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நான் முதலிலே சொல்லும் போதே சொன்னேன். அகநானூறு புறநானூறு தமிழர்களின் பெருமை, இந்நானூறு திராவிட மாடல் மருத்துவத்துறையின் பெருமை என்று கூறி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.